தனியா நின்று இதுவரைக்கும் நீங்க ஒரு தொகுதியில் கூட வென்றதாக வரலாறு இல்லை. விசிகா தனியாக நின்று நான் கேட்கிறேன், அதிகபட்ச பாட்டாளி மக்கள் கட்சி 30 to 40 தொகுதி வரை கேட்டுப்பட்டிருக்கின்ற பாராளுமன்றத்தில் 5 தொகுதிகளுக்கு மேல் 7 தொகுதி 8 தொகுதி கூட வாங்கியிருக்கோம். உங்க கட்சியால் முடியுமா 2 சீட்டு, அதை விட்டா எம்எல்ஏ 6 சீட்டு 7 சீட்டு 5 சீட்டு 2 சீட்டு. அதை விட்டு சரக்கு மிடுக்கு இதெல்லாம் பேச்சு கலகா, அது வன்னியர்களுக்கு எதிரா, அதெல்லாம் மலையேறி விட்டது. 21ஆம் நூற்றாண்டு என்று கூறுகின்றீர்கள். 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் ஜாதி மத இனங்களை கடந்து வாழ்கின்றோம். உங்களை போல நான் சொல்கிறேன், உங்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் நிறைய இடத்துல பாலியல் பலாத்காரம், சாராய வழக்கு, எந்த பாலிமர் எடுத்து எந்த நியூஸ் தினமும் இப்ப கூட ஒரு அப்டேட், நேற்று ஒரு நியூஸ் வந்தது. அது மாதிரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் என பல வழக்கல் பாவாரில் என்ன பண்ணுவாங்க. இதே ராணுவ கட்டுப்பாட்டுடன் தம்பி மாவீரன் சண்முக சொல்லுவது போல ராணுவ கட்டுப்பாட்டுடன் நடைபெற்ற மாநாடு அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கூடிய கூட்டத்தை பார்த்து தோழர் திருமாவளவன் அதிர்ந்து போயுள்ளார். அதிர்ந்து போய் பயத்தில் உச்சம். அதே போல அவருடைய அந்த பேச்சுல தெரியுது, கூட்டத்தை பார்த்தா அச்சம் பயம் இதெல்லாம் இருக்குது அவருக்கு. அதனுடைய வெளிப்பாடாதான் அவருக்கு பேசியிருக்காரு. நம்ம நாகரிகங்கிறது ஒரு எம்பி என்னதான் நம்ம தம்பிமார்கள் எதுல திமுக இருக்கிற போட்டிருப்பான், அதே போல காங்கிரஸ் இருக்கிற போட்டிருப்பான், நினைவு வச்சு நம்பாளுங்க விட்டுப்பா சாதாரண அடியாண்ட கொச்சி கட்சி கொள்கை கோட்பாடு லட்சியம் இதுதான் முக்கியம் என்று நம்ம தம்பிகளுக்குள்ள கை வந்த கலை விட்டுப்பான நம்ம தம்பிலாம் அதெல்லாம் போட்டிருப்பான். எனவே அந்த வாக்களும் பெற்றுதான் நீங்கள் எம்பி ஆகி இருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய எம்எல்ஏவில் 4 பேரோ 5 பேரோ வச்சிருக்க 6 பேரோ அதுல ஒருவர் இருவர் வன்னியர் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன் வன்னியர்னா உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு வருத்தம் வருது? பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம்னா என்னன்னா நோ ஐடியாலஜி, நோ பொலிட்டிக்கல் மெசேஜ், என்னென்ன வார்த்தை பேசுறீங்க? 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு இந்த மாநாடு ஒரு புரோஜனம். இந்த மாநாட்டை சொல்ற செய்தி என்ன? எதுவுமே இல்லை, எங்களை திட்டுவதான். எந்த இடத்துல உங்களை திட்டமா? அதாவது பொதுவெளியில் தம்பிலாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டையும் பெற்றுத்தரும் மாநாடு. அதுல 40 பேர் இருக்கிறாங்க. அந்த உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுல அந்த 40 பேர் 2 பேர் சலுகை, மீதி 38 பேர் சலுகை பெறவில்லை என்பதுதான் அவருடைய துறை. சூரிய வணக்கம், சண்முக மாவீரன் குரு பால பாமக வணக்கம் என்பதை அருமையா பேசுறாங்க. எங்க உங்களை தப்பா பேசுறோம், தவறா பேசுறோம், ஏன் வம்படியா பேசுறீங்க? உங்களுக்கு இப்ப 3% இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் கஷ்டப்படுகிறார் பட்டியலின சகோதரர்கள் என்பதை அன்புமணி ராமதாஸ் தெளிவாக பேசியுள்ளார். இவரால் பொறுத்து கொள்ள முடிய காரணம் என்னன்னா, அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றி விட்டால் என்ன செய்வது? இவர்கள் போய் திமுகவிடம் இணைந்து விட்டால் நம்மளுடைய நிலை என்ன ஆகுது? நான் கேட்கறது முன்னே சொல்லியிருந்தேன். நான் கேட்கறது என்னன்னா, எம்பி தோழர் திருமாவளவன் அவர்களை பார்த்து, நீங்க தனியா நிக்கிறதுக்கு தெம்பு திராணி இருக்குதா? நின்று பாருங்க. அனைத்து தொகுதிகளும் தோழர் திருமாவளவன் உங்களுடைய கட்சி டெபாசிட் இழக்கும். திமுக விட்டு நீங்க தனியா வெளியேறினால் நீ ஏறி பாருங்க. நாங்க பாட்டாளி மக்களுக்கு எத்தனை பேர் தனித்து நின்னோம்? தனித்து நின்று 4 எம்பி 4 எம்எல்ஏ சீட் வாங்கணுமா இல்லையா? அதே போல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தனித்து நின்று கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்களை வாங்கணுமா இல்லையா? ஆனா உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? விசிகாவுக்கு நான் சொல்றது உங்க கட்சியை சார்ந்தவர்கள், பட்டியலின சகோதரர்கள் அல்ல. அவர்கள் நல்ல இன்முகத்தோட பழகக்கூடியவர்கள். உங்க பட்டியலின சகோதரர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உயிரை முக்கியத்துவம் கொடுத்து அளித்து எழில்மலை போன்றவர்கள் மத்திய அமைச்சராக அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே இந்த சரக்கு மிடுக்கு இந்த பேச்செல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்க மருத்துவர் சின்னையை எப்படி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி தருகின்றார் உங்க தோழர்களுக்கு. கள்ள நோட்டு அடிக்க சொல்லிக் கொடுக்குறீங்க. பாலியல் பலாத்காரம், கள்ளச்சாராயம் காட்சிவது இப்படி செய்தாலும் மாநாடு கள்ளச்சாராய ஒழிப்பு லாஜிக் ஐடியாலஜி நீங்க சொல்றீங்க, லாஜிக்கலி நீங்க சொல்றீங்க, நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், திருச்சி நடத்துறீங்க மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் யார் பங்கு வர வச்சீங்க? மாநாடு நடத்தி திமுக எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு. அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவுடன் உயிரை முக்கியத்துவம், சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் மதுவை விற்பதும் விற்பனை செய்வது திமுக அரசாங்கம். அவர்களை உட்கார வச்சு அழகு. அப்ப யாருக்கு அந்த ஐடியாலஜி இல்ல, யாருக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இல்ல? என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க? நான் கேட்கிறேன். கள்ள நோட்டு அடிப்பது தம்பி சொல்வது போல அடங்க மறு அத்துமீறு திமிரியலு சரக்கு மிடுக்கல்ல. என்ன ஒரு தலைவருக்கு இது அழகா? தோழர் திருமாவளவன் எம்பி அவர்களே, ஒரு தலைவனுக்கு இது அழகா?
இந்த மாதிரி ஒரு பேச்சு உங்களுடைய எங்களுக்கு எல்லாமே இருக்குது. சரக்கு மிடுக்கு, நீ 1000 ரூபாய் சென்ட் அடிச்சுட்டு செல்போன் வச்சுட்டு அப்படி போன எல்லாம் பேச்செல்லாம் இருக்கு, வீடியோ இருக்கலாம் இருக்கு. பட் அப்படியே சொல்லி கொடுப்பது என் தலைவன் அப்படியே சொல்லி தராது. நின்று வச்ச தலைவன், தம்பி முதல்ல குடும்பத்தை பாரு, என் தம்பிகள் மீது ஒரு வழக்கு கூட வரக்கூடாது என்பது என் தலைவனுடைய ஸ்பீச்சு. ஆனா நீங்க பேசுற ஸ்பீச்சு என்ன ஸ்பீச்சு? உங்களுடைய பேச்சு என்ன? அதாவது திமிரி அடி, திருப்பி அடி, திமிரி எழு, சரக்கு மிடுக்கு, 10 வழக்கெல்லாம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 10 வழக்கெல்லாம் இருக்க வேண்டுமா? அப்படியே அப்பா, அது என்ன வழக்கு? கள்ளச்சாராய வழக்கு, பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம், கள்ளச்சாராயம் விற்பது, கள்ளக்குறிச்சியில் 60 பேர் உயிர் இழப்பதற்கு காரணம். இப்படி அதே போல வேங்க வயல் பிரச்சனை. வேங்க வயல் பிரச்சனை கடைசியா செஞ்சது யாரு? தோழர் தொல் திருமாவளவன் எம்பி பார்த்தாங்க. வேங்க வயல் ரிசீவ் பண்ணது யாரு? அது விசாரணை அதிகாரி சரியில்லை, விசாரணை விதம் சரியில்லை என்பது உங்க ஆளு திமுக அரசாங்கம்னா, நீங்க கூட்டணியில் இருக்கு திமுக அரசாங்கம்னா அதை விசாரிச்சாங்க. சிபிசிஐடி விசாரணை அறிக்கையில் என்ன சொன்னாங்க? தோழர் தொல் திருமாவளவன் வேங்க வயல் ரிசீவ்ஸ் என்ன சொன்னாங்க? நினைவு இருக்கின்றதா இல்லையா? தோழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே, கூட்டணியால் நீங்கள் வெற்றி பெற்று வருகின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த கூட்டணிக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது, அந்த கூட்டணியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்க பார்த்தாலும் பொதுவெளியில மீட்டிங்ல மீடியாக்காரங்களை பார்த்தா இதை மட்டும்தான் பேச தெரியும். எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களையும் வன்னியர் சங்கத்தையும் எதிர்த்துதான் அவருக்கு அரசியல் செய்ய தெரியுமே தவிர அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர்களுடைய கட்சி நிர்வாகிக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி சொல்லுகின்றார், சின்னையா அவர்கள் எப்படி சொல்லுகின்றார், நாங்க ஏதாவது உங்களை தப்பு தவறா பேசுறோமா? அடங்கமறு, அத்துமீறு, திமிரியேடு, திருப்பேடி, என்ன பேச்சு இது? என்ன நாகரிகம் சொல்லுங்கள் எம்பி தோழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே. நம்ம பார்த்து கேட்கிற வருத்தமா இருக்குது. நீங்க எல்லாம் ஒரு தலைவராக இருந்து கொண்டு அது பட்டியலிடம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய தலைவர் என்று தனக்குத்தானே தோழர் தொல் திருமாவளவன் எம்பி மகுடம் சூடிக்கொண்டு பேசுகின்றார். அநாகரிகத்தின் உச்சம், மாணவத்தின் உச்சம். நீங்க எந்த டிவி, அது பாலிபருக்கு தான் நடந்துச்சு, எந்த டிவி எடுத்தாலும் இங்க அது நடந்தது, இன்னைக்கு இது நடந்தது. விசிகா நிர்வாகி கைது. அன்னை உங்களை போர் இனத்தை பற்றி தவறாகவும் அவதூறாகவும் பேசுவார்கள், சமூக வலைதளங்களில் பேசினா மற்றவர்கள் பேச நிறுத்திக் கொள்வார்கள். சூப்பராக உங்களுக்கு பணித்தோட வாழ்த்துக்கள், கருதவேல் வணக்கம். இல்லை கண்ணு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுறேன். பட் அவருக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். அவ்வளோ நல்லா நினைவு வச்சுங்க. அவருக்கு நம்மளுடைய தொல் திருமாவளவன் எம்பிக்கு நம்மளுடைய வன்னியர்கள் கூடிய கூட்டம் அவருக்கு பயத்தை ஏற்படுத்துது. அதே போல இந்த மாநாட்டில் அவர் யாருமே எடுத்து பேசல. ஒரு சில பேர் சில்லுவண்ட பசங்க பேசிக்கலாம், அவ்வளவுதான். அரசியல் கட்சி எவனுமே எடுத்து பேசல, அமைதியா இருக்கிறான், கள்ள மௌனம் காக்குறான். அனைத்து அரசியல் கட்சியும், அது திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, மற்ற காங்கிரஸ் சரி, அனைத்து கட்சியிலும். விசிகா மட்டும் வாயை திறப்பது ஏன்? அவர்களுக்கு அவ்வளவு வன்மை என்ன? கூடிய கூட்டத்தை பார்த்து அரண்டு போய்விட்டார். ஓ, என்ன சொல்ற, நோ ஐடியாலஜி. யாருக்கு சார் ஐடியாலஜி இல்ல? உங்களுக்கு இல்லையா, எங்களுக்கு இல்லையா? என்ன அது எல்லாரும் என்ன எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நாங்களும் சட்டத்தை படிச்சுட்டு வந்தோம். நினைவு வச்சுங்க எம்பி தோழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே, இங்கிலீஷ்ல உங்க மாதிரி பொலிட்டிக்கல் கண்டென்ட்டும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் இல்லையா? யாரையோ ஏமாத்துறது, எதையோ பேசிட்டு இருக்க கூடாது. எனவே ஐம்புலன்களை தோழர் தொல் திருமாவளவன் அடக்கி கொண்டு தன்னுடைய பணியை செவனே செய்ய வேண்டும். உங்க கட்சி வளர்ச்சி பாருங்க. நாங்க உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நீங்க தான் எங்களை ஏற்று 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 வாக்களை பெற வேண்டும். வன்னியர்களுக்கு எதிராக மனநிலை உங்களுக்கு மாறிவிட்டது. வன்னியர்களாவே வன்மம், உங்களுக்கு வன்னியர் என்றாவே கோபம். ஆனா எம்எல்ஏவா இருக்காங்களே எங்க ஆளுங்க, ரிசைன் பண்ண சொல்ல பார்க்கலாம். இவ்வளவு வன்மை என்ன வன்னியர்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது துரோகம் மட்டுமா சொல்லு பார்க்கலாம். நீங்கள் அரசியல் செய்ய 1008 வழி இருக்குது தோழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே. அரசியல் செய்ய 1008 வழி இருக்கின்றது. உங்களை ஏதாவது ஒரு இடத்துல மாநாட்டில் மருத்துவர் ஐயா சின்னையா இழிவுபடுத்தி பேசுறாரா? சொல்லுங்க பார்க்கும். எவ்வளவு உச்சபட்சம், எவ்வளவு கட்ஸா உங்களுடைய பட்டியலிட சகோதரர்களுக்கு இடப்பங்கீடு கொடுத்து பேசுறார். அதுக்கு ஒரு டேக்ஸ் சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதோட போயிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க அரசியல் லாபம் அடைய, அரசியல் செய்ய கிடைத்தது வன்னியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சமுதாயம். இப்ப இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா உங்க பேச்சை நாங்க லைவ்ல பேசுறோம், உங்களை பத்தி போட்டிருக்க மாட்டோம். இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு, இத்தனை வழக்கு தொண்டர்கள் மீது இப்படி எல்லாம் பேசுவதற்கு காரணம் என்ன? நீங்க ஒரு வினையாற்றை எதிர்வினை நாங்க ஆற்றோம். மீட்டிங் எழுதி வேற உங்க விஷயத்தை பத்தி பேசுங்க. உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, தனிச்சு நம்ம நின்று முதலமைச்சராக வர வேண்டும், பெரும்பான்மை சமுதாயம் இருக்கின்றது,
பட்டியலின சகோதரர்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 தொகுதியில் வெற்றி பெற விட அந்த இலக்கை நோக்கி பயணிங்க. உங்களுக்கு நான் ஒரு ஐடியாலஜி சொல்லித்தரேன். உங்க பாலிசியில ஐடியாலஜி, நீங்க எங்களுக்கு ஐடியாலஜி சொல்ல வேண்டாம். நோ ஐடியாலஜி, நோ பொலிட்டிக்கல் மெசேஜ், நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட். என்னது நான் சொல்றேன், நீங்க ஆட்சியறையில் அமர வேண்டும், தனிச்சு நின்று பாருங்க. திமுகவுக்கு நீங்க போய் கைப்பாவையாக இருந்து செயல்படுகின்றீர்கள். இது நீங்க சொல்ற ஐடியாலஜில இதுல ஒத்து போகுமா? அப்போ நீங்க திமுகவுக்கு பூஜா தூக்கு வேலை செய்வீர்கள் திருமாவளவன் அவர்களே. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. ஊருக்கு கிழிச்சோம் புல்லா கோயில் ஆண்டி எவ்வளவுதான் அடி வாங்குறதுக்கு நீங்க பேசிட்டே இருப்பீங்க. மாநாட்டை நீங்க கொச்சைப்படுத்தி பேசினாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அதே போல நோ பொலிட்டிக்கல் மெசேஜ், அறிவியல் பூர்வமாக இல்லை. இப்படி அப்புறம் என்ன பண்றாரு, அவங்க பேசுறது அத்தனை பேர்த்தையும் மீண்டும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறீங்க. அதை மறுபடியும் போட்டு பாருங்க, தெரியும். உங்க மாநாட்டை பத்தி நாங்க ஏதாவது பேசியிருப்போம்? எந்த இடத்துல ஒரு இடத்துல பேசியிருப்போம்? நீங்க மதுவிலக்கு மாநாடு எத்தனை மாநாடு நடத்துறீங்க? யாராவது தம்பிமார்களும் சரி, மருத்துவர் ஐயாவும் சரி, பாட்டாளி மக்கள் நிர்வாகிகள் சரி ஏதாவது பேசியிருப்பாங்களா? இன்னைக்கு நீங்க வன்னியர்களுக்கு எதிரான ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கிறீங்க. ஒற்றுமையா இருக்கலாம் வாங்கினா இல்ல நீங்க ஆகாது. அவ்வளோ ஒரு எங்கள் மீது வன்மமா? நான் கேட்கிறேன், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன புடுங்கிட்டார்? நல்ல கேள்வி. ஒண்ணு அவர் செய்ய போறது. ஆனா வாக்கு எலெக்ஷன் வந்துட்டா ஓட்டு கேட்கற மட்டும் வன்னியர்கள் வேணும். வெற்றி வணக்கம், புவரசன் புலவர்க்கு வணக்கம். எனவே திருமாவளவன் நான் பார்த்து கேட்பது என்னவென்றால், வன்னியர்களுக்கு எதிரான மனநிலை ஆகிவிட்டார் அவர். அதே போல இந்து மதத்துக்கு எதிரான மனநிலை ஆகிவிட்டார். உண்மைதான், அவருடைய அந்த பேச்சின் ஆதங்கம் வெளிப்பட தெரியுது. இவர்களை வச்சாதான் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் நீடிக்கும் என்பதை கணிச்சு வச்சிருக்கின்றார். நான் சொல்றேன் என்னன்னா, நாங்க எப்பவுமே உங்களுக்கு எதிரானவங்க அல்ல. நீங்க தான் எங்களை தவறாக நினைத்துக் கொண்டு தலித் எழில்மலை மத்திய அமைச்சராக்கியது நீங்க கூட இன்ன வரைக்கும் ஆக்கல. மத்திய அமைச்சராக ஆக்கியது, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியது. இன்னைக்கு கூட கட்சி பதவியில் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கூட எக்கச்சக்கமான பேர் இருக்கின்றார்கள். யாராவது ஒரு வன்னியர், இப்போ வன்னியர் தான் பிடிக்காதுன்னா திருமாவளவன் எப்படி பார்த்து நான் கேட்கிறேன். ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். வன்னியர் வாக்கு வேணும், வன்னியர்களை என்ன நிலையில் வைத்திருக்க வேண்டும், வன்னியர்களை எடுத்து அரசியல் செய்ய வேண்டும். வன்னியர்கள் பேசினால்தான் அடுத்து நமக்கு வாக்கு கிடைக்கும். அரசியல் சுரேஷ் ரைட் வணக்கம், அரசியல் வாழ்வு கிடைக்கும் என்ற நிலையில் அவர் அந்த நிலையை நோக்கி பயணிக்கின்றார். காரணம் இல்லைவென்றால் திமுகவில் நம்ம வெளியேற்றிவிட்டால் என்ன செய்வது? கூட்டணியிலிருந்து தனியா போய் நிற்க முடியுமா? ஏடிஎம்கேக்குள்ளாரே வர முடியாது. ஏடிஎம்கேக்குள்ளார வந்தா என்ன ஆகும்? அங்க பிஜேபி இருக்கிறாங்க, மதத்துக்கு எதிரான விஷயம். அந்த டிவி கேட்ட போனா டோட்டலா வாஸ் அவுட், தனித்து நிற்க முடியாது. ஒரு டைம் தனித்து நின்று சகோதரா எம்பி திருமாவளவன் சார் தனித்து நின்று பார்க்கலாம். ஒரு டைம் தனித்து நின்னுங்க. உங்களுடைய பலம் என்ன என்று இந்த நாடு ஊர் எல்லாம் தெரிஞ்சு, நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர், வாழும் அம்பேத்கர், அதெல்லாம் நான் பாராட்டு இல்லைங்கிற அடுத்த லெவலில் நீங்க இருக்கிறீங்க. ரைட், ஓகே, வெல்கம், மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். ஆனா எங்க கூட்டத்தை பார்த்து பொறாமை யார் படுறா? 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய பொறாமைப்படுகின்றார்கள். என்னைக்குமே நாங்கள் போறோம். உங்க மாநாட்டை பற்றி நாங்கள் எதாவது பேசுறோம். நீங்க நடத்திய மாநாடு தான். நீங்க மதுவுக்கு எதிராக மாநாடு நடத்துறீங்க. ஆனா மதுவினுடைய முதலாளிகளையும் மது விற்பனையாளர்களையும் அங்க உட்கார வைத்து பேசுகின்றீர்கள். மது தயாரிக்கின்றவர்கள் அவர்களுக்கு பட்டாக்கிட்டெல்லாம் கட்டி மாலை மரியாதை கொடுத்து மேடையில் உட்கார வச்சு அலங்கப்பா அந்த மாநாடே கொலாப்ஸ் ஆயிடுது. நோ ஐடியாலஜி. உங்களிடம் தான் அந்த ஐடியாலஜி இல்லை, எங்களிடம் இருக்கின்றது என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே அவர் அப்படிதான் பேசுவார் சொந்தங்களே. இதுக்கு மேல நம்ம ஒரு மரியாதை மட்டுமா பேச வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அவருக்கு அந்த அச்சம். மாநாட்டு இத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்களே, ₹1 காசுல நாம மாநாடு ஆளுங்கட்சியோட சேர்ந்து நம்ம நடத்தினாலும் பணத்தை துட்டு மணி செலவு பண்ணி கூட்டியா இருந்தாலும் மாநாடு வெற்றி மாநாடாக அமையல. கும்பல் குறைவா இருக்கு. இவங்க ஜாதிக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை, தன்னெழுச்சியாக தன்னோட சொந்த மணியை போட்டு அங்க வந்து மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது. இத்தனைக்கு அவர்களை பற்றி நம்ம யாருமே எதுவுமே பேசலையே. ஒரு வருத்தமான நிகழ்வாக நான் அதை பார்க்கின்றேன், வேதனையான நிகழ்வாக. எனவே நீங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் செல்லா காசு ஆகிவிடுகிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு, அறிந்து வைத்துக் கொண்டு, வன்னியர்களுக்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, வன்னியர் சங்கத்துக்கு எதிராக இந்த மாநாடு நடந்தது. மாநாட்டில் கூடிய கூட்டத்தை பார்த்து அவருக்கு பயம், அச்சம், பதட்டம், படபடப்பு. எனவே தோழர் திருமாவளவன்
தயவு செய்து எங்களுக்கு எதிரான போக்கை நீங்கள் பேசக்கூடாது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் வன்னியர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்தால் மட்டுமே அரசியல் பண்ண முடியுங்கிற எண்ணத்தில் திருமாவளவன் எம்பி இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே சொந்தங்களே, அவர் விட்டுருங்க. நம்மளோட இலக்கு அடுத்தடுத்து நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கணும் போதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் மெசேஜர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத வித்தையா? எங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டாம். நீங்கள் நடத்திய மாநாட்டுக்கு இதை விட தெரியல. திமுகவின் மொத்த கொள்கை பரப்புச்சார நீங்கள் மாறியுள்ளீர்கள் என்பதை சொல்லி நான் நிறைவு செய்ய மீண்டும் ஒரு நாள் நடந்து அனைவருக்கும் காலை நன்றி.